என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நிறைய செய்தி நம்ம கேட்டிருப்போம். அதுல இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆ, அது ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல முதல் கோணல், முற்றும் கோணல் அப்படிம்பல. ஒரு தவற நாம செய்ய ஆரம்பிக்கும்போது, தொடர்ச்சியான நிறைய தவறுகளை நாம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? செய்ய ஆரம்பிப்போம். விடுதலைக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப ஆராதனைன்னா என்ன? இப்ப பிரயர் அது வேற. பிரயர் வேற, துதி வேற. துதிக்கு அர்த்தம் வேற, பிரயருக்கு ஜெபத்துக்கு அர்த்தம் வேற, நன்றி சொல்லுதல் அதுக்கு அர்த்தம் வேற. இப்ப நம்ம வந்து அவரை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான இது எல்லாமே வந்து என்ன பண்ணாது ஒண்ணாகுது. பொதுவா ஆராதனை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல எல்லாம் அடங்கும் போது தான் ஆராதனை. ஒண்ணு மட்டும் என்ன பண்ணல ஆராதனை இல்லை. பாட்டு பாடுறதோ, அந்நிய பாஷை பேசுறதோ, இல்லைன்னா நம்ம அந்த 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 இடத்துல பண்ணக்கூடிய சில நிகழ்வுகள் ஆராதனை இல்லை. அது ஆராதனையோட ஒரு பகுதி இல்லைன்னு நான் சொல்லல. அது என்னது? ஆராதனையுடைய ஒரு பகுதி தான் தவிர, எல்லாம் சேரும் போதுதான் என்னது ஆராதனை. ஆராதனையுடைய டோட்டல், அதாவது அது என்ன சொல்றோம்னா வழிபாடு. அதுக்கு பேர் என்ன? வழிபாடு அப்படிமா. வழிபாடு அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மளுடைய ஹிந்து இதை பத்தி சொல்லுவாங்க இல்ல, வழிபாடுங்கிறது அதே மாதிரிதான் இதுலயும் வரும். அதாவது எல்லாமே வந்து அந்த அர்த்தங்கள் எல்லாம் என்னதான், முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, அர்த்தங்கள் எல்லாம் என்னதான் இருக்கும், ஒன்னாதான் இருக்கும். அதனுடைய செய்முறைகள் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். அதாவது ஆராதனைங்கிற வார்த்தையுடைய அர்த்தங்கள் ஒண்ணுதான், அதோடைய செய்முறை அதுல என்ன பண்றாங்க அது மட்டும் என்ன இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை நாம என்ன பண்ணணும்னா சரியாக புரிஞ்சுக்கிடணும். சரி, ஜெபம் கர்த்தரோடு பேசுதல், ஆராதனை கர்த்தருக்கு மகிமை செலுத்தல், இல்லைன்னா அவருக்கு கொடுத்தல் இல்லையா, இது இது வந்து அதுல வரும். துதி அப்படின்னா அவரை உயர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். துதி இப்ப நம்ம பொதுவா வந்து சபைகளில் அதை பயன்படுத்தல. துதி இப்ப பவுல் சீலாவும் இரவில என்ன பண்ணினாங்க? துதித்தாங்க, பாடினாங்க, ஜெபித்தாங்க. இந்த 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? துதினா என்ன? துதினா என்ன? மகிமைப்படுத்துறது. அதே சேம். ஆனா அதுல கொஞ்சம் டிஃபரெண்ட் என்ன, அவரை உயர்த்தி சொல்றது. நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அதை செய்தார், இதை அதாவது துதினா என்ன? இப்போ வந்து எலெக்ஷன் நடத்துல நீங்க பாருங்க, எங்க எங்க ஐயா அதை பண்ணினாரு, எங்க ஐயா இதை பண்ண, அவங்கள வந்து மிகப்படுத்துறது. துதினா ஒருத்தரை தூக்கி உயர்த்தி சொல்றது. அது வந்து நீங்க ஒருவேளை வந்து இங்க இங்க மட்டும் இல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்க கடவுள் நல்லவர்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல துதி வெளிப்படுது. யார்கிட்டயாவது வந்து கடவுள் நல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே அங்க துதி. இப்ப வீட்டுல இருக்கீங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்தாலே அது என்னதான் மாறுது? துதியா மாறுது இல்லைங்களா? இப்ப துதிங்கிறது கடவுளை உயர்த்துறது இல்லையா? இப்போ நன்றி, அதை ஸ்தோத்திரங்கிறது நன்றி, நன்றி சொல்லுது இல்லையா? கடவுளுக்கு நன்றி சொல்றது. ஜெபம் வேற, துதி வேற, நன்றி சொல்றது வேற. இப்ப நம்ம அல்லேலுயா அப்படிங்கிறோம். அல்லேலுயானா என்னது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இல்லையா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு பொருள். எல்லாத்தையும் நாம என்ன பண்ணிடக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமேன் அப்படின்னா என்னது? அப்படியே ஆகக்கடவுது. சில இடங்களில் நாம ஆமேன்ங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, சில இடத்துல ஆமேன்ங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஆமேன் சொல்றதுனால யாரும் நரகத்துக்கு போறது இல்லை, தப்பா சொல்றதுனால நரகத்துக்கு போறது இல்லை. நாம வந்து யார் அப்படின்னா, நம்ம வந்து கற்று தேர போறோம், படிக்கிறோம், நம்ம பைபிள் டீச் பண்றோம். அப்ப நீங்க வெளியே போய் நிற்கும் போது, நீங்க பேசும்போது நிறைய ஆட்கள் இருப்பாங்க, வேதத்தை நல்லா படிச்சவங்க இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த இடத்துல இந்த வார்த்தை தப்பு. அதனால ஒன்றும் கெட்டு போறது ஒன்றும் கிடையாது. அதனால கடவுள் நம்ம தண்டிக்க போறது இல்லை. நாம கற்று தேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு அது என்னது? அந்த இடத்துல நம்மளை அது நம்மளுடைய அந்த தரத்தை அது குறைச்சிரும். அதனால நம்ம அங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இப்போ வந்து செத்த வீட்டுல வந்து மெயினா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பைபிள் காலேஜ்ல சொல்லும் போது, ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லக்கூடாது அப்படிம்பாங்கன்னா, இந்த நன்றி சொல்றது, துதி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதை நான் பைபிள் காலேஜ் படிக்கும் சொல்லி தந்தாங்க. கூடாது. ஆண்டவரே இந்த ஆளு செத்ததுக்கு நன்றி, இந்த ஆளுக்கு செத்ததுக்கு நன்றிங்கிற வார்த்தை வரும். அப்ப அது அவங்க கடவுளுக்கு பிரச்சனை இல்லை, அங்க இருக்கிற நபருக்கு அது அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு அது என்னதான் இருக்குது. தேவனுடைய அல்லேலூயான்னு சொல்லும் போது, இந்த ஆளு செத்து போனதுக்கு என்னது? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த வார்த்தையை என்ன பண்ண, இப்போ ஒருத்தர் ஒரு சாட்சி சொல்றாரு, கீழே விழுந்து அடிபட்டுச்சு, ஆமேன் அப்படின்னு சொன்னா அப்படியே ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த ஆளுக்கு காலு உடையட்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகலாம். ஏன்னா பேசிக்கலாவே நாம தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, பேசிக்கலா தப்பு பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது தொடர்ந்து நாம பண்ற எல்லா விஷயங்களும் தப்பாயிரும்.
ஏன்னா பேசிக்கலாவே நாம தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பேசிக்கலா தப்பு பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது தொடர்ந்து நாம பண்ற எல்லா விஷயங்களும் தப்பாயிரும். ஏன் தப்பாயிரும்னு நான் இப்ப சொல்றேன்னா, நமக்கு நம்முடைய மைண்ட்ல நிறைய சொல்லி தந்ததுன்னு ஒண்ணு இருக்கு. நாம எவ்வளவு முறை படிச்சாலும் அந்த சொல்லி தந்தது நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். நீ எத்தனை முறை படிச்சு பாருங்க, சொல்லி தந்ததுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இல்லைன்னா முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது கற்றுக்கொண்டதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது உங்க இருதயத்துல இருந்து என்ன பண்ணாது, போகாது. கடவுள் மனிதன் எப்படி மண்ணினாலே படைத்தார். சரி. மற்றுள்ளதெல்லாம் எப்படி படைச்சார் சொல்லுங்க, எப்படி படைச்சார்? வார்த்தையினாலே படைச்சார், அப்படிதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சொல்லுங்க. மற்றுள்ளதெல்லாம் எப்படி படைச்சார் ஆண்டவர்? சீக்கிரம் எப்படி படைச்சதா சொல்றாங்க? வார்த்தையினாலே படைச்சதா சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க நல்லா பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா, எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் எப்படிதான் படைச்சார்னா மண்ணினாலே தான் படைத்தார். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப சிஸ்டருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ இவங்க எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய அதுல இருக்கனால உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1:2-19 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கி. இங்க என்ன 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 பிரச்சனை? நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம்? என்ன படிச்சோம் முன்னாடி? இதை நீங்க படிச்சீங்களா? ஏன் உங்க மைண்ட்ல அது கிளிக் ஆகல? ஏன் நீங்க அதை மாற்றி கொள்ளல? அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னதை நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்டு மைண்ட்ல வச்சிருக்கோம். அப்ப என்ன பிரச்சனைனா, பைபிள் படிக்கும் போது நீங்க எப்பவுமே எப்படின்னா அவங்க சொன்னாங்க என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பைபிள்ல இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். பைபிள்ல இல்ல, உதாரணமா பைபிள்ல இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த நபர் சொன்னதை நாம என்ன பண்ணக்கூடாது. இப்ப நான் வந்து ஜெயம்பாஸ் நல்லவர், அதனால அவர் சொன்னா நல்லா தான் இருக்கும், கரெக்டா தான் இருக்கும், அதனால அவர் சொல்லதை நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. யாரு சொன்னாலுமே வேதாகமத்தில் எழுதப்படலை அப்படின்னா நாம என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணவே கூடாது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பயங்கரமான தவறு. இப்போ வாசிக்க தெரியலைன்னா ஓகே, உங்களுக்கு வாசிக்க தெரியலன்னு போயிடும். உங்களுக்கு வாசிக்க தெரியுது அப்படின்னா நீங்க பண்ணும்போது அது என்னதான் மாறுது, தவறாக மாறுகிறது. அப்போ முதல்ல நாம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைகளை நீங்க நிதானமான, அதாவது படிக்க ஆரம்பிக்கும் போது திரும்ப திரும்ப படிங்க. புரியலன்னா படிங்க, புரியுத வரைக்கும் படிங்க, தெளிவா படிங்க. யாராவது சொல்லி தந்துட்டாங்கிற அந்த மைண்ட்ல என்ன பண்ணிடாதீங்க, போட்டுட்டு ஓடிடாதீங்க. தெளிவா படிச்சு பாருங்க. அங்க தேவன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னது. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேனே, ஆதாமுடைய விலா எலும்புல இருந்துதான் பெண் படைக்கப்பட்டான். ஆதாமுக்கு எத்தனை விலா எலும்பு இருந்துச்சு, பெண்ணுக்கு எத்தனை விலா எலும்பு இருந்துச்சு? இப்போ என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? நாங்க சொல்றது உங்களுக்கு, நீங்க அந்த பிரசங்கத்தை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்டதில்லை. அதை பத்தி யாரும் கேட்டதில்லை இல்லையா? நான் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கேன். எப்படின்னா, ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்ததுனால ஆதாமுக்கு ஒரு விலா எலும்பு கம்மியா இருக்கிறது, அதனால வந்த எல்லா மனிதருக்கும் விலா எலும்பு கம்மியா இருக்குது அப்படின்னு செய்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அதையும் கேட்டிருக்கிறேன், நானும் பேசியிருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு தெரியாதா, நானும் அதை படிக்கலையா? ஆனால் இப்போ நீங்க சமீபத்துல நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த போது, நிறைய நெட்ல போய் பார்த்த போது, எந்த இடத்துலையுமே அதாவது என்னது, ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்ததுனால அவனுடைய விலா எலும்பு குறைந்தது அப்படின்னு சொல்லி பைபிள்ல இல்ல. இன்னொரு விஷயம், ஒரு மனுஷனுக்கு வந்து விலா எலும்பு அப்படின்னு 24 எலும்புகள் இருக்குது. 12 12 24 விலா எலும்புகள் இருக்குது. இப்ப இந்த 24 விலா எலும்புகளும் எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அதனால அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பெண்களுக்கும் எத்தனை தான், 24 தான். ஆண்களுக்கும் 24 தான். என்னன்னா பெண்களுடையது கொஞ்சம் வலு கம்மியா கூட இருக்கலாம், ஆண்களுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கலாம், அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் வெளியே அதுல டிஃபரெண்ட் எல்லாம் ஒன்றும் என்ன பண்ணாது, காணப்படாது. சரி, இப்ப நான் எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா,
ஸ்டார்டிங்ல சில விஷயங்களை நாம தவறாக கற்றுக்கொள்றதுனால, இப்ப நான் போன வாரம் சர்ச்சில் எடுத்தேன். ஆஹ் அதாவது வந்து 6வது நாள் யாரை படைத்தார்? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? மனிதனை மாத்திரம் படைத்தார். ஆனா இல்ல.